அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுரேஷுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி. அந்த நேரத்துல பாக்கியராஜும் மலர் ரெண்டு பேருமே வராங்க. அவங்க வந்ததுமே வாங்க அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரேவதிக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அண்ணி நிஜமாவே நீங்களாம் வாங்க அண்ணே உட்காருங்க, சாப்பிட்டுங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம்னு சொல்றாங்க. சரி இருங்க, காஃபியாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. ரேவதி நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ உட்காருன்னு சொல்றாங்க. உடனே மலருக்கு பத்திய ரேவதி, தங்கச்சி கஷ்டப்படக்கூடாதான், ஆனா பொண்டாட்டி மட்டும் கஷ்டப்பட்டா போதுமா, ஒரு நாளைக்கு 40 காபி கூட குடிப்பாரான்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, இதே மாதிரிதான் ரேவதி உன் அண்ணி 2 3 நாள்ல என்ன திட்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்றாங்க. அன்னைக்கு சொல்றதுலயும் தப்பு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ரேவதி சப்போர்ட் பண்ண இதை கேட்குற சுரேஷுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னது அண்ணி வந்து உங்களை திட்டுறாங்களா, என்னால நம்பவே முடியலன்னு சொல்றாங்க. வெளியில மட்டும்தான்டா அமைதி, உள்ளுக்குள்ள செம்மால தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சுரேஷ் தலை வீங்க இருக்கான். என்னடா வேலைக்கு போகணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா என்ன போகணும்ன்றாங்க. எப்படிடா இடிச்சுக்கிட்ட, எப்படி இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த பேச்சை இத்தாட விடுங்கல, ஏதோ தெரியாம பண்ணிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மலர் வந்து, எதுக்காக திரும்ப திரும்ப சுரேஷ சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, இதை இத்தோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அண்ணி நீங்க மட்டுமாவது எனக்கு சப்போர்ட் பண்றீங்களே, நிஜமா இதை பாராட்ட வேண்டிய விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. சுரேஷ் என்ன தர மேல விழுந்தே தர கீழே விழுந்தேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே ரேவதி, இவரு எதுக்காக தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானோ தெரியல, என்னுடைய புருஷன் பேச்ச கேட்காதடா கேட்காதடான்னு சொன்னா கூட இவன் எங்க நம்ம பேச்ச கேட்கறான், அவன் மாமா சொன்னா சரி உடனே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு ரேவதி வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணி எனக்கு மாமனா எவ்வளவு பிடிக்கும் தெரியாதா, பிடிக்கும்டா, நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அவர் என்ன சொன்னாலும் அது எல்லாத்துக்குமே தலையாட்ட கூடாது, நீ எப்ப உன் மாமாவை எதிர்த்து கேள்வி கேட்கிறியோ அப்பதான்டா நீ உருப்படுவ, அது வரைக்கும் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, சுரேஷ் அப்பா உன்னையும் மதியம் வீட்டுக்கு வர சொன்னாங்க, நீ வேலையை முடிச்சுட்டு மதிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுன்றாங்க. அண்ணா எதுக்குண்ணே, என்னாலதான் அவளை கூட்டிட்டு வர முடியாது, நான் செஞ்ச தப்புலே மாமா சொல்லி கேட்ட ஒரே ஒரு தப்பு மதிய கல்யாணம் பண்ண விஷயம்தான், அந்த தப்ப நான் ஏன்டா பண்ண இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன், அவளெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி சுரேஷ் சொல்றாங்க. பின்ன அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வரியா, இல்ல அவ அம்மா வீட்டுக்கே போகட்டும்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. இனி இந்த பிரச்சனை நடக்காத பாத்துக்கலாம் விடுன்றாங்க. என்ன பாத்துக்கிட்டீங்க, இவ்வளவு நாள் பிரச்சனை வந்துட்டு தானே இருந்தது, நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்களா, விடு சுரேஷ், நடந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இனி அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு அதை கொஞ்சம் கேளுன்னு சொல்லிட்டு சுரேஷ ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மதியோட ட்ராக்கை காட்டுறாங்க. மதி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் வருது, அதனால நீங்க கண்டிப்பா வந்து படிக்கணும் நல்லா சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மேம் உங்களுடைய அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மதி கீழே போய் பாக்குறாங்க. மதியோட அம்மா, எப்படி இருக்க மதி, நீ பாட்டுக்கு உன்னுடைய நாத்தனாரோட வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நாங்க பயந்துகிட்டு இருக்கோண்டி. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மதி அவசரப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோன்னு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இத பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, தயவு செஞ்சு இந்த பேச்சை இத்தோட விடுறதுதான் நல்லது, இங்க எதுவுமே என் கையை மீறி போகல, அப்படி ஒருவேளை என்னால சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட நான் வருவேன், அது வரைக்கும் ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்றாங்க. மதி ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு மதியோட அம்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. விடுமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா மதியம் 2 பேருமே மாறி மாறி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மலரை காட்டுறாங்க. மலர் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. மலரோட தம்பிக்கு வந்து மேரேஜ் பண்ற விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து லக்ஷ்மி கேட்டுறாங்க. கேட்டுட்டு நேரா ராகவன் கிட்ட போயிட்டு, என்னங்க நான் வந்துக்கிறது கூட கண்டுக்கலங்க, வீட்டுல அம்முட்டு வேலை கிடக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு போன் பேசிட்டு இருக்காங்க, யாருக்கிட்ட தெரியுமோ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு, மலரு மலரு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னதும் சரிம்மா அப்புறம் பேசுறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு மலர் வந்து போனை வந்து கட் பண்ணி வச்சிடுறாங்க. ஆமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த, உன் அம்மா கிட்டயான்னு சொல்லி கேக்குறாங்க.
ஆமா அத்தை, அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். என்ன விஷயமா பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே, நல்ல விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தே அதுதான் கேட்குறேன்னு சொல்றாங்க. இல்லை, என்னுடைய தம்பிக்கு அம்மா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன்றாங்க. உடனே ராகவன் வந்து சொல்றாங்க, என்ன உன் தம்பிக்கு அந்த அளவுக்கு ஒன்று எந்த வேலையும் செட் ஆகலையே, இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் ஒரு வேலையா, அதுக்கு யாரும் பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் மாமா, அவன் பார்த்துட்டு இருக்க வேலை நல்ல வேலை தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு வந்து ராகவன், என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை மாதிரி வருமா, அதுவும் சரிதாங்க, எல்லாருக்குமே எது எது இருக்கணும்னு இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ நீ வசதியான வீட்டுல வந்து வாக்கப்பட்டுட்ட, உன் தம்பிக்கு அப்படி நடக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்காது. நான் கூட நினைச்சேன், எங்கிருந்து ஸ்ருதிய பொண்ணு கேட்ட வந்துடுவீங்க, அதை தேவையில்லாத நாங்க வேண்டான்னு சொல்லுவோம், அது வேற மன கஷ்டம் ஆகும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு கண்டபடிக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. இதை கேட்டு மலர் கோவமா அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததான் நம்மளுடைய மதிய காட்டுறாங்க. நம்ம மதிக்கு வந்து இப்போ வேலையை பெர்மனன்ட் பண்றதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்க ஸ்டாஃப் எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டு மதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வந்து பள்ளம் தோன்றதுக்காக எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தங்கராஜ் வந்து மதி வேலை செய்யற காலேஜுக்கு வந்திருக்காங்க. நேரா போயிட்டு பிரின்சிபலவே பாக்குறாங்க. இங்க பாருங்க, மதி வந்து நீங்க வேலையை விட்டு நிறுத்தணும், அவளுக்கு பெர்மனன்ட் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே டாப்பரா அவங்க இருக்காங்க, அவங்கள எப்படி சார் பெர்மனன்ட் பண்ணாம இருக்க முடியும்னு சொல்லி பிரின்சிபல் கேக்குறாங்க. இல்ல, உங்களால முடியும், உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிட்டு போயிடுறாங்க. பிரின்சிபல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை தங்கராஜ் வந்துதான் மதிக்கு வேலை வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா மதி தங்கராஜை என்ன செய்ய போறாங்க? இதனால சுரேஷ் மதியோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனை பூகம்பம் எல்லாம் வெடிக்க போகுது? அட்லீஸ்ட் இப்பவாது சுரேஷ் போயிட்டு தங்கராஜைய கேள்வி கேட்பாங்களா? மாமா, எதுக்காக மதியோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சுரேஷ் முதல் முறையாவது தங்கராஜை எதிர்த்து பேசுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.